அது எங்களுக்கும் எங்கள் வாலண்டியர்ஸுக்கும் நன்றாக தெரியும். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர் அமீர் ஜான் ஃபிர்தோசி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். نحمده ونصلي على رسول الكريم وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ வாழ்கிறார்களோ வாழப்போகிறார்களோ அவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறை அருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இறை மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காகவும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களை ஏற்று அதற்கு சொர்க்கத்தை தருவானாக என பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கேள்விகளே இல்லாத ஒரு உலக வாழ்க்கையாக நமக்கு வழங்கியிருக்கிறான். நம்ம மூத்தாயிட்டோம் சொன்னால், மரணித்து விட்டோம் என்றால், அதற்கு பிறகு கேள்விகள் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் இருக்கும், சொர்க்கம் செல்கின்ற வரைக்கும். எப்போ நம்ம கபூரில் வைக்கப்படுறோமோ அப்போ நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி மன் ரப்புக்க. எத்தனை கேள்வி கேட்கப்படும்? எத்தனை கேள்வி? 3 கேள்வி கேட்கப்படும். அதில் முதல் கேள்வி மன் ரப்புக்க, ரெண்டாவது கேள்வி மா தீனுக்க, மூணாவது கேள்வி மன் நபியுக்க. இந்த 3 கேள்வி மட்டுமல்ல, இந்த 3 கேள்வியை கேட்ட பிறகு 4வது ஒரு கேள்வியும் கேட்பாங்க. 3 கேள்வி மட்டும் கிடையாது, 4வது ஒரு கேள்வி உண்டு. உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன. அடுத்ததாக பதில் சொன்ன பிறகு நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? பதில் சொல்லிடுவோம். அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்பதாக பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்ன பிறகு அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்படும். இதெல்லாம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட, இதெல்லாம் எப்படி நீ அறிந்து கொண்டாய்? அப்போ உண்மையான முஃமின்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? குர்ஆனின் மூலமாக அறிந்து கொண்டேன், குர்ஆனின் மூலமாக அறிந்து கொண்டேன். அப்போ இந்த கேள்விக்கான பதிலை நாம் இந்த உலகத்தில் நம்மை தயார்படுத்திக்கணும். நான் கபூரில் போய் இந்த கேள்வி என்னை கேட்க போகிறாங்க, அதுக்கான பதிலை நான் தயார் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதில் முதல் கேள்வி என்னது? மன் ரப்புக்க. இப்போ நம்ம அர்கானில் ஈமான் படிச்சிங்க. அந்த அர்கானில் ஈமானில் முதல் என்னது? ஈமானில் முதல்ல நம்பிக்கை கொள்வது என்னது? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. எப்படி நம்ம அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளணும் சொல்லுங்க? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது தௌஹீதுர், சொல்லுங்க, தௌஹீதுர் ருபூபியா. நீங்கள் இப்போ சொல்லணும்னா சொல்லித்தர 3 வருஷம் சொல்லித்தரலன்னு ஆயிரும். நீங்கள் சொல்லணும் தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். இந்த 3 முக்கியமானது, அப்படி தானே? இந்த 3மே யாரை பற்றி தான் சொல்லுது? அல்லாஹை பற்றி தான் சொல்லுது. நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கிறது, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அல்லாஹை பற்றி படிப்பதற்கு தான் ரொம்ப நேரம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா இந்த தௌஹீத் என்பது மிக முக்கியமானது. நம்ம இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறோம், முஸ்லீமாக வாழக்கூடியவங்கள்ட்ட உனக்கு அல்லாஹ் பற்றி தெரியுமான்னு கேட்டால் என்ன செய்வாங்க? அல்லாஹ் பற்றி தெரியுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம், அப்படி தானே? எல்லாரும் தெரியும் தான் சொல்லுவோம். சரி, முதல்ல அல்லாஹ் பற்றி உனக்கு தெரியும்னு சொன்னால் ஒரு ஆளை நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? முதல்ல தெரியும்னா தெரியும்னு சொல்லுவோம், தெரியலனா தெரியல. எப்படி தெரியும் யார் இவங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 5 வருஷம் எனக்கு இவர் பழக்கம், ஆனால் இவர் பேரை மட்டும் தெரியாது அப்படி நம்ம சொன்னால் சரி வருமா? ரொம்ப பழகியிருக்கிற இவர்,
10 வருஷமாக பழகிட்டு இருக்கான், அவருக்கு என்ன தெரியாது, பேர் தெரியாது அப்படி சொல்கிறோம். இதுதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹை பற்றி அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அல்லாஹ் பற்றி அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை பாருங்க. என்ன நிலைமை? இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை வருடங்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். இத்தனை வருடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பேர்களை முதலில் அறிந்திருக்கிறோமா? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய இறைவன் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிற பதில் சொல்வதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹை பற்றியுள்ள முழுமையான ஒரு கல்வியை நிச்சயமாக நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கான தேடலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தேடி தேடி நாம் என்ன செய்ய அறியணும். அதுதான், அதற்காகத்தான் இங்கே என்ன செஞ்சுக்கிறோம், நாம் இறைவனால் படைக்கப்படுகிறோம். அல்லாஹ் படைக்க எதுக்காக படைச்சிருக்கிறோம்? அம்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கிறேன். எப்படி நான் வணங்குவேன் அல்லாஹ்வை? எப்படி நான் அல்லாஹ் வணங்க முடியும்? எப்படி நான் அல்லாஹ்வை வணங்க முடியும்? அல்லாஹை பற்றியுள்ள அந்த இல்மு என்னிடத்தில் இருந்தால்தான், அல்லாஹை பற்றியுள்ள அந்த கல்வி என்னிடத்தில் இருந்தால்தான் நான் அல்லாஹை வணங்க முடியும். அல்லாஹை பற்றியே தெரியல, அல்லாஹ்னா யாருன்னே தெரியல, அப்போ நான் எப்படி அல்லாஹ் வணங்குவேன்? இது அதுதானே காரணமாக இருக்குது. ஷிர்க்குடைய அடிப்படை காரணமே என்னதான்? இணைப்பின் அடிப்படை காரணமே என்னதான்? அல்லாஹ் பற்றி தெரியல. தெரியாத காரணத்தினாதான் இதுதான் வணக்கம், இதுதான் இபாதத் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அறியாமை காரணத்தினால் முஸ்லிம்கள் இந்த ஷிர்க்கை வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, முதல்ல நாம் படிக்க வேண்டியது இறைவனை பற்றி படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பேரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய பேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய பேரை தெரியணும்? இஸ்மை பற்றி ஏன் தெரியணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி திஸ்அத்து வ திஸ்ஈன இஸ்மன், அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்குது. அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்குது. ஒமன் அஹ்சாஹா, ஒமன் அஹ்சாஹா, அதை யார் பொருளை உணர்ந்து பொருளை அறிந்து யார் மன்னம் செய்கிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைகிறாரு. அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்கான். அந்த 99 பேரை யார் பொருளை உணர்ந்து மன்னம் செய்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்கிறார். அப்ப எங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்? நம்முடைய கபர்ல நம்முடைய இறைவனை பற்றி கேட்கும்போது என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று நாம் பதில் சொல்வதற்கு முக்கியமாக அடிப்படையாக இருப்பது அல்லாஹ்வை பற்றியுள்ள அனைத்து பேர்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகான பேர்கள் இருக்குது. ஃபதுஉ பிஹா, அந்த பேரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அழையுங்க. ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய பேர்னால கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்க. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக இறைவனை அறிந்து கொள்வதை விட்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் தூரமாக வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் பற்றி அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் மாஷாஅல்லாஹ்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறோம், அல்லது அதை தாண்டி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள நாம் ஆர்வம் காட்டுகிறோம், நிறைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறோம். ஆனால் அல்லாண்டு வரும்போது அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த இல்முல இன்னைக்கு ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் ரொம்ப 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 குறைவானவர்கள். இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை தவிர. இங்கே நம்ம ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்? என்ன காரணம்? அர்கானில் ஈமானில் படித்த விஷயம் என்ன? அல்லாஹ் பற்றி படிச்சிருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். இவர்களை தாண்டி மேலும் இந்த கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அரிது. அல்லாஹ்வுடைய பேருடைய ஒரு முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். இமாம் இப்னு கஸீர் ரஹிமல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த வரலாற்றை இமாம் இப்னு கஸீர் ரஹிமல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹத்தீசு பனி இஸ்ராயில், நான் எங்கே போனாலும் அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பித்த வேண்டும் சொன்னால் இந்த ஹதீஸை, இந்த வரலாற்றை சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா முக்கியமான படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹத்தீசு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. மக்கள்கிட்ட பனி இஸ்ராயிலை பற்றி சொல்லுங்க. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற நீங்கள் என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. உமன் கதிப அலைய முத்தஅம்மிதன், ஆனால் இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னா என்ன ஆயிரும்? என் மீது யார் பொய் சொல்றாங்களோ, வேண்டுமென்று இந்த பனி இஸ்ராயில் இப்படி ஒரு செய்தி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேண்டுமென்று யார் பொய் சொல்றாங்களோ ஃபல் எத்தபவத் மக்காதுஹு மின்னார், அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க, பனி இஸ்ராயில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுங்க. அந்த அடிப்படையில் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமல்லாஹ் அவர்கள் இந்த வரலாற்றை என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க,
யா மூசா உதுல்லாஹ ஐயர்ஸுக்குனி வலதா, மூசாவே அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யுங்க, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ் எனக்கு குழந்தை வழங்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்யுங்க. உயிருள்ள நபர்கிட்ட போய் சொல்லலாம். இப்படி ஒரு ஆளை பார்க்குறோன்னா எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படி சொல்லலாம். யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது? மூத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, மரணித்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. யார்கிட்ட தான் கேட்கணும்? உயிருள்ள நபர்கிட்ட போய் சொல்லலாம். அப்படி நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த பெண்மணி போய் சொல்கிறாங்க, மூசாவை அல்லாஹ்ட்ட போய் எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு குழந்தை வழங்க வேண்டும் என்பதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வாங்க? பேசக்கூடிய நபர். அல்லாஹ்ட்ட போய் பேசக்கூடிய ஒரு நபி. போகிறாங்க, அல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாங்க, இறைவா இந்த பெண்மணிக்கு நீ என்ன செய், குழந்தையை கொடுத்துரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யா மூசா இன்னி கத்தப்துஹா அகீமா, நான் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறேன், நான் அவளை மலடி என்பதாக எழுதிவிட்டேன். இன்னி கத்தப்துஹா அகீமா, மலடி என்பதாக எழுதிவிட்டேன், அவளால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பதிலை சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி. சிறிது ஆண்டுகளும் போது அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பெண்மணி பார்க்குறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, யா மூசா உதுல்லாஹ ஐயர்ஸுக்குனி வலதா, அல்லாஹ்ட்ட போய் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்களேன், அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ரெண்டாவது தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் அதே பதில் சொல்கிறான், யா மூசா இன்னி கத்தப்துஹா அகீமா, மூசாவே நான் அவளை மலடி என்பதாக எழுதிட்டேன். என் விதியில் என்ன எழுதியிருக்கிறேன்? மலடி என்பதாக எழுதிட்டேன். மூன்றாவது தடவை கொஞ்சம் வருஷம் கழிச்சு மூணாவது தடவை அதே போல கேட்குறாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் அதே பதிலை சொல்கிறான். 3 தடவை என்றால் 3 காலகட்டங்கள். 3 காலகட்டங்களையும் அல்லாஹ் ஒரே பதிலை சொல்லிட்டான். சிறிது காலம் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி ஒரு குழந்தையோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறாங்க, யார் இந்த குழந்தை? இத்தனை வருஷமாக வந்து கேட்டேன், அப்போ உனக்கு என்ன குழந்தை இல்லை, இப்போ வந்து கேட்குறேன், இது யார் குழந்தை, இது யாருடைய குழந்தை? அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம். உடனே நேராக போகிறாங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைவா 3 தடவை வந்தேன். எத்தனை தடவை வந்தேன்? 3 தடவை வந்தேன். 3 தடவை வந்தும் உன்னிடத்தில் அந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நான் பிரார்த்தனை செய்தேன். உன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும் போது நீ என்ன தெரியுமா சொன்ன? இன்னி கத்தப்துஹா அகீமா, இன்னி கத்தப்துஹா அகீமா, இன்னி கத்தப்துஹா அகீமா. மூசாவே அவளை நான் என்னுடைய விதியில மலடி என்பதாக எழுதிவிட்டேன் என்பதாக 3 தடவை நீ என்ன செஞ்ச பதில் சொன்ன. இப்போ நீ எப்படி குழந்தை கொடுத்தாய்? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், யா மூசா, யா மூசா, மூசாவே நான் என்னுடைய விதியில் மலடி என்பதாகத்தான் எழுதி வச்சேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அவள் என்ன தெரியுமா செஞ்சா? எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடையார்களே, நம்முடைய இறைவன் நம்முடைய அல்லாஹ் மிகவும் கிருபையுடையவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம் இடத்துல ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றான், ஆமா நான் மலடி என்பதாகத்தான் எழுதி வைத்தேன், ஆனால் அவள் என்ன தெரியுமா செஞ்சா? குல்லமா தஅவுதனி, அல்லாஹ் பதில் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், குல்லமா தஅவுதனி, அவள் ஒவ்வொரு தடவையும் என்னை அழைத்த முறை எப்படி தெரியுமா? தன்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு வானத்தை நோக்கி அவள் அழைத்த விதம் எப்படி தெரியுமா? யா ரஹீம், யா ரஹீம், யா ரஹீம், இரக்கம் காட்டுபவனே, இரக்கம் காட்டுபவனே, இரக்கம் காட்டுபவனே, எனக்கு உன்னுடைய இரக்கத்தை காட்டி எனக்கு ஒரு குழந்தையை வழங்கிவிடு. நான் மலடி எழுதிட்டேன்னா அவ எதை தெரியுமா சொல்லி அழைத்தா? இவனுடைய பேரை கொண்டு அழைத்தாள். ஒரு பேர், ஒரே ஒரு பேர், நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய பேரு, புது பேர்லாம் இல்லை. 99 பேர்ல புதிய பேரை நம்ம கொண்டு வரல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பேரு. என்ன பேரு? ரஹீம்ங்கிற பேரு. நம்மள எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பேர் ரஹீம்ங்கிற பேரு. இல்லாமல் அல்லாஹ்வினுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நாம் இந்த பேரை கொண்டு அல்லாஹ் அழைச்சிருப்போம். எத்தனை தடவை என்னுடைய ரப்ப, ஏன் அல்லாஹ்வை இந்த பேரை கொண்டு நான் அழைச்சிருப்பேன். எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருப்பேன், எவ்வளோ தொந்தரவுகள் வந்திருக்கும், எவ்வளோ சோதனைகள் எனக்கு வந்திருக்கும். அந்த சோதனைகள்லாம் இந்த இறைவனை இந்த பேரை கொண்டு நான் அழைத்திருக்கிறேனா? அப்போ நான் அல்லாஹ்வை இந்த பேர்களை கொண்டு அழைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்கிட்ட இல்மு என்பது, இறைவனை பற்றியுள்ள அந்த கல்வி என்பது
ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நாளை மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய 4 கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அப்படி நம்ம அங்கிருந்து நகர்ந்து முடியும். அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் வேற இடத்துக்கு கொண்டு போவோம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? நீ என்ன அமல் செய்தாய்? நீ என்ன அமலை செய்தாய்? எப்படி? நீ அறிந்ததிலிருந்து என்ன அமலை செஞ்ச? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீ என்ன அமலை செய்தாங்கிற கேள்வி மட்டுமல்ல, நீ எதை படித்தாயோ அந்த படிப்பிலிருந்து என்ன அமலை செஞ்ச. அப்போ கல்வி என்பது அல்லாஹை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிதலுடன் அல்லாஹ்வை நாம் அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மூலமாகத்தான் நான் அமல் செய்ய வேண்டும். அப்படி அமல் இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி நிச்சயமாக நமக்கு பயன் தரக்கூடாது, பயன் தராது. இப்னு சிரீர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபி, இப்னு சிரீன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபி, ஆயிஷா ரலியல்லாஹு பாடம் படித்தவங்க தான் இந்த இப்னு சிரீர் என்கின்ற ஒரு தாபி ரஹிமுல்லா அவர்கள். இவங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பள்ளிவாசலில் ஒரு சிறுவனை பார்க்குறாங்க. அந்த சிறுவன் எப்படிப்பட்ட சிறுவனாக இருக்கிறான்னா, தொழுகையில் ஈடுபடுறாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 7 வயசு உள்ள ஒரு சிறுவன். அவர் 2 குர்ஆன் ஓதுறான். அந்த சிறுவன் அந்த கிராத்தை இவர் கேட்குறாரு. கேட்க கேட்க இவருக்கு ஆச்சரியமாயிட்டும். இவ்வளோ அழகாக ஓதுறானே, நல்ல ஒரு கிராத்தாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்ட போய் நின்று தொழுகை முடிஞ்சுன்னு கேட்குறாங்க. நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. உன் பேர் என்ன, நீ யாருன்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொல்லிக்கிறான், நான் ஒரு அனாதை. நான் யார்? அனாதை அப்படின்னு சொல்கிறான். நான் எத்தீம், அனாதை. எனக்கு யார் கிடையாது? தந்தை கிடையாது, தாய் கிடையாது. இப்னு சிரீர் அவங்களுக்கு அப்படி மனசு இலகுது. சரி, இவ்வளோ நல்லா குர்ஆன் ஓதுறானே, அழகாக தொழுகையை தொழுகிறானே, இவனை நம்ம என்ன செய்வோம்? தத்து எடுத்துக்கிடுவோம். உடனே இப்னு சிரீர் கேட்குறாங்க, என்ற நீ வாரியா, என் கூட நீ தங்குறியா? உனக்கு எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா பொறுப்பையும் நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக இப்னு சிரீர் சொல்கிறாங்க. எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இந்த சம்பவத்தை இங்கு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த 7 வயது சிறுவன் இறைவனை எப்படி அறிந்திருக்கிறான் பாருங்க. அந்த இப்னு சிரீர் அவங்க கேட்குறாங்க, இனி என்னோட பொறுப்பில் வந்துரு, நான் உனக்கு எல்லாத்தையும் தாரேன். அப்போ அந்த சிறுவன் சொன்னா, சரி நான் வாரேன், ஆனால் எனக்கு ஒரு 5 கேள்வி இருக்குது. அந்த 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பேசுகிற ஆள் யார்? பெரிய ஆள் கிடையாது, நல்லா பட்டத்தை வாங்கிய ஆள் இல்லை, ஒரு சின்ன பையன்தான். நம்ம பாஷையில் சொல்ல ஒரு சிறிய பையன். 5 கேள்வி கேட்குறேன், அந்த 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்னு சிரீர் ரஹிமல்லாஹு அலைஹி சரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு சிரீர் அவர்கிட்ட முதல்ல கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் உணவு தருவீங்களா? உங்கள் பொறுப்பில் வந்தால் எனக்கு நீங்கள் உணவு தருவீங்களா? மாஷா அல்லான்னு தரேன் உனக்கு உணவு, அதில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். சரி, எனக்கு குடிப்பதற்கு நீர் தருவீங்களா? எல்லா நீரும் தரேன், என்னென்ன நீர் ஆகாரம் இருக்கிறதோ எல்லாத்தையும் தரேன், அதில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ஆடை, என்ன புத்தாடை இருக்கிறதோ எல்லா ஆடையும் உனக்கு வாங்கி தரேன். 3 கேள்வி. 4வது கேள்வி, எனக்கு நோய் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் மருந்தை நீங்கள் தருவீங்களா? அவர் சொல்கிறாங்க, இப்னு சிரீர் சொல்கிறாங்க, எல்லா மருந்தையும் உனக்கு கொடுத்துருதேன். நீ உனக்கு நோயின்னு வந்து சொன்னால் என்னென்ன மருந்து இருக்குதோ எல்லா மருந்தையும் உனக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் ஷிஃபாத் என்பது, நிவாரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனால் மருந்து தராமல் நான் இருக்க மாட்டேன், எல்லா மருந்தையும் உனக்கு தயார் செய்து கொடுத்துக்கிறேன். 4 கேள்வி. 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. சாப்பாடா? மாஷா அல்லா. நீரா? மாஷா அல்லா. ட்ரெஸ்ஸா? மாஷா அல்லா. உனக்கு மருந்து வேணுமா? மாஷா அல்லா, எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். 5வது அந்த கேள்வி, 5வது அந்த கேள்வி, அந்த சிறுவன் கேட்குறான், நான் மூத்தானா என்னை நீங்கள் உயிர்ப்பிப்பீங்களா? நான் செத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் எனக்கு உயிர் கொடுப்பீங்களா? அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்னு சிரீர் அவங்க. என்ன காரணம்? ஏன் அழ ஆரம்பித்தாங்க? மார்க் அறிஞர்கள் அந்த ஒரு கேள்வியில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்க. அந்த ஒரு கேள்வி, நான் மூத்தாயிட்டேன்னா எனக்கு நீ உயிர் குடிப்பியா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்ன அந்த சிறுவர் இந்த கேள்வி மூலமாக? யாருக்கு நான் மூத்தான பிறகு உயிர் கொடுக்க சக்தி இருக்கிறதோ அவனே எனக்கு சாப்பாடு கொடுப்பான், அவனே எனக்கு எல்லா ஆகாரத்தையும் தருவான், அவனே ட்ரெஸ்ஸு கொடுப்பான், அவனே எனக்கு மருந்தையும் நிவாரணத்தை கொடுப்பான். நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து கொள்கிறேன். 7 வயசு பையன், 7 வயது சிறுவன். இப்போ எப்படி அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
எப்படி வளர்க்கும் போது எந்த அடிப்படையில் வளர்ந்துருக்கிறாங்க? இறைவன் இறைவன் என்கின்ற அடிப்படையில் தான் வளர்த்துருக்கிறாங்க. நாம் அந்த இடத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கல்வியை கற்றுத்தருகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையவர்களே, கடைசியாக ஒரு வரலாற்றை சொல்கிறேன். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய இமாம். இவங்க பேர் என்னதான்? அப்துல் காதிர். முஹைதீன்னா இவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் முஹைதீன். இன்னைக்கு நம்ம பேசுவோமே மைதீன் சொல்கிறோமே, மைதீன் தான் எப்படி முஹைதீனா மைதீன் ஆக்கிட்டாங்க. முஹைதீன்னா மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்தவர். அவங்க காலத்தில் நிறைய பித்அத் இருந்தது, நிறைய ஷிர்க் இருந்தது. அந்த ஷிர்க்கையும் பித்அத்தையும் அகற்றி உண்மையான மார்க்கத்தை சொல்ல வந்தவர் தான் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவங்க தன்னுடைய புத்தகத்தில் குன்யத்து தாலிப் என்கின்ற ஒரு புத்தகத்தில் கதையை சொல்லி தான் நமக்கு விளக்க வைப்பாங்க. அல்லாஹ்வை பற்றி சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம எப்போ இறைவனை பற்றி அறிந்திருக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன கதையை சொல்கிறாங்க. ஒரு இமாம் என்ன செய்கிறாராம்? ஒரு கிளி வளர்க்குறாராம். ஒரு இமாம் கிளி வளர்க்குறாரு. அந்த கிளியை என்ன செய்யுது? ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? ஒவ்வொரு வக்து தொழுகை முடிஞ்சவொடனே 10 தடவை என்ன செய்வாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் சொல்லுவாங்க 10 தடவை. அந்த அடிப்படையில் இந்த இமாம் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ சொல்கிறார். இந்த கிளியும் கேட்டு கதை என்ன, இந்த கதையை எழுதிட்டு இந்த கதையிலேருந்து என்ன படிப்பனை என்பதை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இந்த கிளியும் என்ன செய்கிறது? அவர்கிட்ட என்ன செய்யுது? அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் இந்த கிளி என்ன செய்யுது? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டு ஒரு தடவை இவர் உட்காந்து லா இலாஹ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தூரத்துலேருந்து அந்த கிளியும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. உட்காந்து என்ன செய்கிறார்? இந்த இமாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரு, கிளியும் லா இலாஹ சொல்லுது. இவர் பார்க்குறாரு, அந்த கிளியை சாப்பிட்றதுக்காண்டி பின்னாடி இருந்து ஒரு பூனை வருது. பின்னாடி இருந்து ஒரு பூனை வருது. அது வரைக்கும் லா இலாஹ சொல்லிக்கிட்டு இருக்குது. பூனை கிளியை பிடிச்ச உடனே, பூனை கிளியை பிடிச்ச உடனே கிளிக்கு நம்ம இப்போ மூத்தாக போகிறோம். எது வரைக்கும் லா இலாஹ சொல்லிச்சு? தன்னுடைய மூத்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? லா இலாஹ இருந்துச்சு. மூத்து வந்த உடனே பூனையுடைய வாயில நம்ம மாட்டிக்கிட்டு அப்படி தெரிஞ்ச உடனே அதனுடைய யதார்த்தமான குரலில் கத்த ஆரம்பிச்சிட்டு, யதார்த்தமான குரலில் கத்த ஆரம்பிச்சிட்டு. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு அழகான ஒரு விளக்கத்தை முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை இல்லை. எங்கே சொல்லணும்? எந்த இடத்துல நம்ம சொல்லணும்? நம்முடைய சக்கராத்தில் சொல்லணும். நம்ம மலக்குல் மௌத்தை பார்த்துட்டோம். நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் இறங்கி வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னோம்? கலிமத்து தையிபா, இந்த உயர்ந்த கலிமான நபிகள் நாயகம் சொன்னாங்களே, மன்கான ஆஹிர் கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றிருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். இப்போ நான் இந்த சக்கராத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லணும்னா உலகத்தினால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் படிக்க வேண்டும். அதற்கான ஒரு வகுப்பை தான் இந்த நிர்வாகமும் இந்த நிர்வாகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியரும் என்ன செய்கிறாங்க? இந்த வகுப்பை தான் இங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையவர்களே, இதை நாம் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அமல்களை நாம் செய்யும் போது அல்லாஹ்வை அறிந்த நிலையில் செய்யக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தருவானாக. அடுத்ததாக இந்த மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஒரு இளைஞர் உள்ள மஹல்லாவாக இருக்குது. நம்ம இப்படி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது இறைப்பணிக்காக செய்யக்கூடிய ஒரு கல்வியை படித்து உட்கார்ந்து செய்யக்கூடிய மஹல்லாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இந்த நிர்வாகமும் ஆசிரியரும் இதை அப்படியே என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அப்படியே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது. நரோட்டோ தெரியுமா உங்களுக்கு? நரோட்டோ தெரியுமா? ஹீனாட்டோ தெரியுமா? நரோட்டோன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா நரோட்டோன்னு? தெரியாது. அப்படி தான் பசங்களுக்கு தெரியுது. நரோட்டோனா என்ன, ஹீனாட்டா என்னன்னு சொல்லி. அனிமினா என்ன தெரியுது? அனிமின்னு சொன்னால் ஜப்பான்காரன் கொண்டு வந்த ஒரு கார்ட்டூன். முழுக்க 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 ஷிருக்கு. நரோட்டோங்கிற அந்த அந்த கேரக்டர் என்னது, அந்த ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய மூத்தான போய் உயிர் கொடுப்பான். இன்றைக்கு அந்த சிறுவர்கள் டிவியில் வராது, இது டிவியில் போட மாட்டான், யூடியூப்பில் பார்க்கலாம் அல்லது டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க முடியும்.
இந்த இந்த அனிமிக்கு இப்போ வேறு வந்துட்டு நரோட்டெல்லாம் தாண்டி இப்போ வேறு வந்துட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள், இது சிறுவர்களுடைய மனதில் போய் உட்காந்துட்டு. இப்போ அவன் தன்னை கற்பனை பண்ணும்போது எப்படி கற்பனை பண்ணுறான், எல்லாருக்கும் தெரியுது மாஷாலான்னு சொல்லி, தெரியாமல் இல்லை அப்படி தானே? உங்களுடைய புன்னகையில் எனக்கு தெரிஞ்சிட்டு, எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம், நரோட்டாவை தெரிஞ்சிருக்கணும், ஹினாட்டாவை தெரிஞ்சு வச்சுருக்கோம், நல்லா தெரிஞ்சுட்டு. ஆனால் அதனால பாதிப்பு என்ன? அல்லாஹ் மறக்கிறது. சூனியம் என்ன செய்வார்? சூனியத்தெல்லாம் இவர் தான் இப்போ எடுப்பார். அப்போ இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் சொல்லணும். நமக்கு முழுமையாக இறைவனை பற்றியுள்ள கல்வி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்புரிவானாக. எதை நாம் இங்கு கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையை, அதை செயல்படுத்தக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தஃபிலி வஸ்தஃபில் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இன்னஹு கான கஃபூர் ரஹீமா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக அர்கானுல் ஈமான்